Good morning, students. Next, we are going to understand the consumption analysis. This is chapter 2 in your 11th standard economics. First, you know the meaning of consumption. What is consumption? Consumption is an essential economic activity. The quantity and quality of consumption determine the standard of living of the people. Consumption is the act of satisfying one's wants. Consumption may be defined as the use of goods and services for satisfying wants. Consumption அப்படின்னா என்னன்னா the process of satisfying human wants. ஒரு பொருளை வாங்குகிறோம், அது மூலமாக நமக்கு ஒரு யூட்டிலிட்டி கிடைக்குது. யூட்டிலிட்டி மூலமாக we satisfy our wants. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்சம்ஷன் சொல்கிறோம். Consumption is the beginning of economic science. In the absence of consumption, there can be no production, exchange or distribution. Consumption is also an end of production. Producers produce goods to satisfy the wants of the people. கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியே இல்லைன்னா வேறு எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கன்சம்ஷன் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது, எக்ஸ்சேஞ்ச் இருக்காது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. ஸோ கன்சம்ஷன் இஸ் கன்சிடர் ஆஸ் பேசிக் எசென்சியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. What do you mean by wants? In ordinary language, desire, needs and motives have the same meaning. But in economics, they have different meanings. Desire அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் விருப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். Needs, what is needs? ஒரு basic requirement of our life. வாழ்க்கையில் அந்த பேசிக் ரெக்யர்மெண்ட் என்ன? ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? பேசிக் ரெக்யர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். எப்போ ஒரு நீட் வாண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்னா த நீட்ஸ் வில் motivated by or directed by specific motives, then we can say that it is wants. For example, நமக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல பெரிய ஹவுஸ் வாங்கணும், அந்த மாதிரி ஆசைகள் இருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு டிசையர் தான். இப்போ நீட்ஸ் அப்படின்னா நம்ம டே டு டே நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர், அதெல்லாம் நம்ம பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அது வாண்ட்டாக மாறுதுன்னா த நீட்ஸ் ஆர் டைரக்டட் பை ஸ்பெசிஃபிக் மோட்டிவ்ஸ். இப்போ ஃபுட் அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே ரெக்யர்மெண்ட். பட் எனக்கு ஏதோ ஒரு ஃபுட் இல்லாமல் எனக்கு இப்போது பிரியாணி தான் வேணும் அல்லது சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஒரு தேவை இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்? வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீட்ஸ் ஆர் டைரக்டட் பை ஸ்பெசிஃபிக் மோட்டிவ்ஸ். இப்போ தான் அது வாண்ட்டாக மாறுது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? Human wants. In ordinary language, desire and want mean the same thing, but in economics they have different meanings. Wants are the basis for human behavior to buy and consume goods. Characteristics of human wants. The following are the some of characteristics of human wants. First character is wants are unlimited. Human wants are countless in number and varies in kinds. When one want is satisfied, another want crops up. Human wants multiply with the growth of civilization and development. Wants are unlimited. Man is a bundle of desire அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம யாருமே நம்மளுடைய வாண்ட்ஸ் தேவைகள் வந்து லிமிட்டடாக இருக்கிறது கிடையாது. இப்போ ஒரு விருப்பம் வந்து பூர்த்தியாச்சுன்னா இம்மிடியேட்டாக இன்னொரு வாண்ட் வந்து அரைஸ் ஆகும் அந்த இடத்துல, இல்லையா? ஸோ அதனால் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். த ரிசோர்ஸஸ் which satisfy our wants are limited. Next character is wants become habits. Wants become habits. For example, when a man starts reading newspaper in the morning, it becomes a habit. Same is the case with drinking tea on chewing pans. Sometimes சில வாண்ட்ஸ் வந்து ஹேபிட்டாக மாறிடும். எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சோடனே சில பேர்த்துக்கு வந்து காஃபி குடித்தாதான் அது வந்து அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக சில பழக்கங்களை நம்ம வச்சுக்குவோம். அதே மாதிரி மார்னிங் எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதுமாதிரி சிகரெட், ட்ரிங்கிங் டீ, chewing something, everything become habits. Next character is wants are satiable. It means wants are satisfiable. Though we cannot satisfy all our wants, at the same time we can satisfy particular wants at the given time. When one feels hungry, he takes food and that want is satisfied. இப்போ நம்ம ஒரு வாண்ட் இருக்குன்னா அது வந்து திருப்தி பண்ணக்கூடியது தான். இப்போ நமக்கு பசிக்குது அப்படின்னா டேக் சம் ஃபுட்டு, இம்மிடியேட்டாக சாப்பாடு எடுத்துக்கிட்டோன்னா தட் வாண்ட் வில் பி சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் வாண்ட் ஆர் ஆல்டர்னேட்டிவ். There are alternative ways to satisfy a particular want. Example, இட்லி, தோசை ஆர் சப்பாத்தி. நமக்கு பசிக்குது, சாப்பிடணும்னு நினைக்கிறோம், பட் அந்த ஃபுட்டு வந்து என்னவா வேணால் இருக்கலாம். இந்த ரைஸ் சாப்பிட்றது மூலமாக அந்த வாண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால சப்பாத்தி அல்லது இட்லி, தோசை அந்த மாதிரி எது வேணாம். ஸோ ஒரு வாண்ட்டை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறையா ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்குது. அதுமாதிரி ஒரு வாண்ட் டு மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்னால் we go by cycle or bike or auto or car. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறையா ஆல்டர்னேட்டிவ் வேஸ் இருக்குது. ஸோ we can say that want are alternative. Next character is wants are competitive. All our wants are not equally important, so there is competition among wants. Hence we have to choose more urgent wants than less urgent want. நம்முடைய வாண்ட்ஸ் எப்போவுமே வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போடக்கூடியதாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் வாண்ட் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம்? வி கிரேட் அவர் வாண்ட்ஸ். எது வந்து மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட், இது வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணிவிட்டு மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். பிகாஸ் த ரிசோர்ஸஸ் which satisfy our wants are limited. Next character is wants are complementary. Sometimes satisfaction of a particular want requires the use of more than one commodity. Example, car and petrol, ink and pen. ஒரு 2-3 பொருள்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு வாண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? காம்ப்ளிமெண்டரின்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு எழுதணும், வாண்ட்ஸ் ரைட் அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் வேணும், பென் வேணும், இங்க் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் வாண்ட் வில் பி சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங். Some wants occur again and again. For example, if we feel hungry, we take food and satisfy our want. But after some time, we again feel hungry and want food. சில தேவைகள் வந்து திரும்ப திரும்ப தோன்றக்கூடியது, அதுதான் ரெக்கரிங் நேச்சர்னு சொல்கிறோம். பசிக்குது, சாப்பிட்றோம், அட் த டைம் வந்து அந்த வாண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுது. ஆஃப்டர் சம்டைம்ஸ், ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் அகைன் த ஹங்க்ரி வில் அக்கரிங். ஓகேவா? ஸோ வாண்ட்ஸ் ஆர் ரெக்கரிங் இன் நேச்சர். Next, classification of wants or classification of goods. Wants may be classified into
three: necessaries, comforts, and luxuries. What is necessaries? Goods which are indispensable for the human beings to exist in the world are called necessaries. For example, food, clothing, and shelter. நமக்கு பேசிக்காக தேவைப்படுற பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம நெசசரிஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம். ஃபுட், கிளாத்ஸ், ஷெல்டர்லாம் இந்த கேட்டகரிஸில் வரும். நெக்ஸ்ட், கம்ஃபர்ட்ஸ். குட்ஸ் விச் ஆர் நாட் இன்டிஸ்பென்சபிள் ஃபார் லைஃப் பட் டு மேக் அவர் லைஃப் ஈஸி, கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஆர் கால்ட் கம்ஃபர்ட்ஸ். நம்மளோட லைஃபுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங்க்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் கம்ஃபர்ட்ஸில் வரும். என்னென்ன பொருள்கள்னால் ஃபேன், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட்ஸில் வரும். தென் luxuries. What is luxuries? Goods which are not very essential but are very costly are known as luxuries. Example, jewelry, diamonds, and cars. However, for people with a higher income, they may look necessaries or comforts. Luxuries அப்படின்னா இதெல்லாம் வந்து பேசிக் நெசசரிஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இது இல்லாமலும் நம்மளால் வாழ முடியும். பட் டு ஷோ ஒன் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி லக்ஸுரிஸ் கமாடிட்டிஸ்லாம் யார் அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுவாங்கன்னா ரிச் பீப்புள், பிகாஸ் இட் இஸ் டூ காஸ்ட்லி. ஓகேவா? இந்த காஸ்ட்லி கமாடிட்டிஸ் தான் நம்ம வந்து லக்ஸுரிஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்னா ஜுவல்லரி, டைமண்ட்ஸ், அண்ட் கார்ஸ். Next, move on to cardinal utility analysis. Under cardinal utility analysis, we are going to understand the concept of the law of diminishing marginal utility. Introduction. H. Gosson, an Austrian economist, was the first to formulate this law in economics in 1854. Therefore, Jevons called this law as Gosson's first law of consumption. The law of diminishing marginality also called as Gosson's first law of consumption. But credit goes to Marshall because he perfected this law on the basis of cardinal analysis. This law is based on the characteristics of human bonds. That is, bonds are satiable. The law of diminishing marginal utility. Marshall states the law as the additional benefit which a person derives from a given increase of a stock of a thing diminishes with every increase in the stock that he already has. Which means, ஒரு பொருளை நம்ம வந்து திரும்ப நம்ம கன்சியூம் பண்ணும்போது, அடிஷ்னலாக நம்ம கன்சியூம் பண்ணும்போது, ஒவ்வொரு அடிஷ்னல் யூனிட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கோஸ் ஆன் டிமினிஷிங். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எவ்வளோ தான் விருப்பமான ஒரு ஐஸ்கிரீமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கப் சாப்பிடும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ளஷர், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், யுட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். செகண்ட் கப் சாப்பிடும்போது அதை விட ஃபஸ்ட்டு கப்பை விட கொஞ்சம் குறைவாக தான் நமக்கு வந்து அந்த யூட்டிலிட்டி கிடைக்கும். அது மாதிரி தேர்ட் கப், ஃபோர்த்து கப், ஃபிஃப்த்து கப்புன்னு நம்ம கண்டினியூஸாக கன்சியூம் பண்ண என்னாகும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி வந்து நெகட்டிவாக மாறிடும் அண்ட் தென் ஜீரோவாக ஆயிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளால் ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி திகட்டிடும் அந்த ஃபீல், இல்லையா? ஸோ அதை தான் அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவோம், மார்ஜினல் யூட்டிலிட்டி வில் பிகம் ஜீரோ ஆர் நெகட்டிவ்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட்? Assumption. This law based on certain assumption. Utility can be measured by cardinal numbers such as 1, 2, 3 and so on. Utility-யை நம்மளால் numerical terms-ல measure பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. So, one of the assumption. The marginal utility of money of the consumer remains constant. And the consumer should be a rational consumer and his aim is to attain maximum satisfaction with minimum expenditure. குறைவான செலவில் அதிகமான
சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து டிரைவ் பண்ணணுங்கிறது தான் ஒவ்வொரு கன்சியூமருடைய எய்மாக இருக்கும். The unit of the commodity consumed must be reasonable in size. ஓகேவா, ஒரு ரீசனபிள் சைஸில் இருக்கணும். அண்ட் மேபி பாட்டில் ஆஃப் ட்ரிங்க், கப் ஆஃப் டீ அந்த மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட், த கமாடிட்டி கன்சியூம்டு ஷுட் பி ஹோமோஜினியஸ் ஆர் யூனிஃபார்ம் இன் கேரக்டர் லைக் வெயிட், குவாலிட்டி, டேஸ்ட், கலர். கன்சியூம் பண்ணுற பொருளுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, சைஸ், ஷேப் எல்லாமே வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. Then the consumption of goods must take place continuously at a given period of time. கன்சம்ஷன் ப்ராசஸில் எந்த டைம் கேப்பும் இருக்கக்கூடாது, இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் there should be no change in the taste, habits, preference, fashion, income and character of the consumer during the process of consumption. The taste and preference remains constant. These are the assumptions of this law. This law can be explained with the help of a schedule and diagram. Look at the schedule given below. Look at the table. First units of apple, the consumer buys 7 apples. The total utility and marginal utility. Look at the total utility. The total utility goes on increasing after certain stage. After 5th apple, it goes on diminishing. First apple கன்சியூம் பண்ணும்போது அவருக்கு டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோனா 20 யூனிட்ஸ் கிடைக்கிது. செகண்ட் ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது 35 யூனிட்ஸ். தேர்டு ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது 45 யூனிட்ஸ் யூட்டிலிட்டி கிடைக்கிது. அண்ட் ஃபோர்த்தில் வந்து 50. ஃபிஃப்த்து ஆப்பிள்லேருந்து 50 யூனிட்ஸ் கிடைக்கிது. பட் சிக்ஸ்த்து ஆப்பிளில் it's getting diminishes. The total utility will be declined as 45 units. And 7th apple, the total utility is 35 units. Marginal utility. What is marginal utility? The addition made to total utility. The from first apple, it derives total utility 20 units. The difference between first and second unit is known as marginal utility. The addition made to total utility. The 20 units kum 35 units ku evlo difference. This is the marginal utility of second apple, that is 15 units. The difference between 35 and 45 is 10. This is the marginal utility derived from the third apple. And the difference between 50 and 45 is 5. The marginal utility is 5. This is the marginal utility derived from the fourth apple. From the fifth apple, there is no marginal utility. The marginal utility is 0 and then become negative. Sixth and seventh apple, it will become negative. Look at the diagram. Now, from the first apple, the total utility is 20 units. Second apple, 35 units. Third apple, 45. Fourth, 50 units. And fifth apple, 50 units. The TU is total utility curve. MU is marginal utility curve. The x-axis represents number of apples, y-axis total utility and marginal utility. And when the consumer consume more and more apples, the consumer consume fifth apple, what will be the marginal utility? The marginal utility is
0. At this stage marginal utility is 0. And when he consumes 6th apple, it will become negative. 6th apple எவ்வளோ அவருக்கு marginal utility கிடைக்குதுன்னா -5. And 7th apple, the marginal utility is -10. So after 5th apple, the marginal utility will become negative. The total utility, the beginning itself it increasing, goes on increasing. After a certain stage, after 5th apple, it's get diminishes. It goes on diminishing. 5th apple ku apparama the total utility curve decline ஆகுது. So, reaches maximum level and then diminishes. In table 2.1, we find that the total utility goes on increasing but at a diminishing rate. On the other hand, marginal utility goes on diminishing. When marginal utility becomes 0, the total utility is maximum. And when marginal utility becomes negative, the total utility diminishes. With the help of this diagram, we can understand the relationship between marginal utility and total utility. From the first segment of the diagram, the first segment la paatha total utility curve வந்து increase ஆகுது. When total utility increases, marginal utility is diminishes. Total utility increases, marginal utility diminishes. And the second segment, when total utility reaches maximum, the marginal utility will become 0. On the third segment of the diagram, when total utility start declines, the marginal utility will become negative. The criticisms of this law. Utility cannot be measured numerically because utility is subjective. Assumptionல என்ன பார்த்தோம்னா யூட்டிலிட்டியை வந்து நியூமரிக்கல் டேர்ம்ஸில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன் ரியல் சென்ஸ் வி கேனாட் மெஷர் த யூட்டிலிட்டி இன் நியூமரிக்கல் terms because it is a subjective concept. Utilityங்கிறது வந்து subjective. It is related to our psychology. This law is based on the unrealistic assumptions. This law is not applicable to indivisible commodities. Exception to the law. Here are some exceptions of law of diminishing marginal utility. First one is hobbies, drunkards, misers, music and poetry and reading. These are the exceptions of the law. Importance or application of the law of diminishing marginal utility. The law of diminishing marginal utility is one of the fundamental laws of consumption. It has applications in several fields of study. Second is this law is the basis for other consumption laws such as law of demand, elasticity of demand, consumer surplus and the law of substitution, etc. The finance minister taxes a more moneyed person more and a less moneyed person less. When a person income rises, the tax rate rises because the marginal utility of money to him falls with every rise in his income. Thus, the law of diminishing marginal utility is the basis for progressive taxation. Progressive taxation na income level அதிகமாக tax rate அதிகமாகும். அதான் progressive tax rate ன்னு சொல்கிறோம். இப்போ ரிச் பர்சனுக்கு அதிகமாக டேக்ஸ் இம்போஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து என்ன கவர்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து they can utilize for some other purpose. This law emphasizes an equitable distribution of wealth. The marginal utility of money to the more moneyed is low. Hence, redistribution of income from rich to poor is justified.
இன்கம் அதிகமாக அதிகமாக த அடிஷ்னல் இன்கம்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூட்டிலிட்டி வந்து ரிச் பர்சனுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எல்லா பேசிக் நெசசரிஸ் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். அவங்களோட ஆல்மோஸ்ட் எல்லா வாண்ட்ஸுமே ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் இன்கம் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு சேர சேர அதுலேருந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வை the redistribution of income from rich to poor is justified. The finance minister imposed more tax to rich people. ஓகேவா, அந்த இன்கம் எடுத்து வேறு ஏதாவது நம்ம புவர் பீப்புளுக்கு பயன்படுற வழியில் they can utilize that amount. Welfare activitiesக்கு they can utilize that amount. Adam Smith explains the famous diamond water paradox. Diamond is scarce, hence its marginal utility is high and its price is high, even though it is not very much needed. Water is abundant, hence its marginal utility is low and its price is low, even though it is very much essential. வாட்டர் டைமண்ட் பாரடாக்ஸில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆடம் ஸ்மித்னா, இட்ஸ் டைமண்ட் வந்து எப்போவுமே ஸ்கேர்ஸாக இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இட்ஸ் டூ காஸ்ட்லி, ஸோ தட் இஸ் வை இட்ஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஹை. இட் இஸ் நாட் அ வெரி எசென்சியல் ஆஃப் அவர் லைஃப். வாட்டர் இஸ் abundant, இட் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஆஃப் அவர் லைஃப். பட் நம்ம இதை வாட்டருக்காக நம்ம ஏதாவது நம்ம வந்து பே பண்ணுறோமானா இல்லை. ஸோ இட் இஸ் available at abundantly, hence its marginal utility is low and its price also low, even though it's very much essential. I hope that you all understand about the concept of consumption, wants, classification of wants, characteristics of wants, and the law of diminishing marginal utility. Next, note down the some of important questions. Page number 25. The characteristics of human wants or the features of human wants will be in 3 mark or 5 mark question. Note down. And the page number 26, classification of wants or classification of goods will be in 2 mark or 3 mark question. The answer is necessaries, comforts and luxuries with example. Next, page number 27, the law of diminishing marginal utility. Elucidate the law of diminishing marginal utility with diagram will be in 5 mark question. So, note down. Thank you, students.